பைக் இல்லை, நல்ல ஜாப் இல்லை, நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட சேர்மன் பிரசாத். என்னுடைய நேம் பிரசாத். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி பேசுகிறேன். த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ஸோ லைஃப்பில் ஒருத்தர் முன்னேறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே பார்த்தோன்னா பாசிட்டிவ் திங்கிங் தான். ஓகே, என் லைஃப்பில் நான் என்ன பாசிட்டிவான திங்கிங் வச்சு நான் எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நான் பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் ஒரு பிறந்த ஒரு பையன். ஸோ சொந்த ஊர் பார்த்தோன்னா தருமபுரி பக்கத்தில் கைலாயபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் வில்லேஜ். அப்பா அம்மா, நான் தான் பெரிய பையன், எனக்கு 2 தம்பிங்க. ஸோ நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஸோ சின்ன வயசுலேயே எனக்கு பார்த்தோன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஆசை. சின்ன வயசில் பார்த்தோன்னா அப்பா அம்மா அக்ரிகல்ச்சர் பண்ணாது, ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ஸோ டெய்லி பார்த்தோன்னா நடந்து போயிட்டு தான் படிக்கிறது அப்போ. ஓகே, ஸோ அப்போ இருந்தே பார்த்தோன்னா லைஃப்பில் சாதிக்கணும், பெருசாக வரணும். ஓகே, ஒரு படம் பார்த்தா கூட அந்த படத்தில் எதனா நல்ல விஷயம் தான் எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துகிட்டு பெருசாக லைஃப்பில் சாதிக்கணுன்றது அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஸோ பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய பிஸ்னஸ் பண்ணால் டாப் 10 பிஸ்னஸ் மேனாக வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ அந்த ஆசை கீப் ஆன் எவ்ரிடே பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. நான் படித்து முடித்தேன். ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு விவசாய ஃபேமிலின்றதுனால அவங்கள பொறுத்த மட்டும் அந்த வில்லேஜ் மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியராக இவனை மாற்றலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதனால் பார்த்தோன்னா இன்னும் ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாமே டீச்சர் ஃபேமிலின்னு தான். டீச்சர்னால் ஒரு வில்லேஜ் நல்லா ரெஸ்பெக்டிவாக இருக்கும், ஸோ லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் அவங்க பார்த்தோன்னா என்னை ஒரு டீச்சராக மாற்றணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் எனக்கு டீச்சர் மாறின எனக்கு ஆசை இல்லை. ஸோ பேரண்ட்ஸோட ஆசை. ஸோ அதனால் ஒரு 6 months நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா எனக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த ஸ்கூலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூல் ரன் பண்ணணும் தான் ஆசை இருக்கே தவிர, பட் ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுன்றது, ஏன்னா ஸ்டூடெண்ட் கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. டீச்சர்ஸ் அதே சப்ஜெக்டை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தோன்னா பெருசாக முன்னேற்றம் இருக்காது அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுன்ற ஆசையில் பார்த்தோன்னா எங்கேயாவது ஒரு பெரிய சிட்டியாக பார்த்து போகணும். அப்போ சவுத் சைடில் பெரிய சிட்டின்னு பார்த்தோன்னா பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர். அதில் பார்த்தோன்னா நான் சென்னையை செலக்ட் பண்ணி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்ததே கிடையாது. ஸோ வேலைக்காக வந்தது தான் ஃபஸ்ட் டைம். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டை நான் அப்ரோச் பண்ணி, ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தோன்னா பிஜு ஜாக்கப்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை ஃபஸ்ட். நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறேன், சென்னை இந்த மாதிரி எனக்கு வரணும், எனக்கு ஜாப் எதனா கிடைக்குமான்னு கேட்குறேன். ஸோ அப்போ அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீ வா, சேல்ஸில் ஜாப் இருக்குது, நீ டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வா, வண்டி வேணும், என் வண்டி வச்சு கூட ஜாப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ அப்போ நான் சென்னை இறங்குறேன். ஸோ அவருடைய வீடு பார்த்தோன்னா கும்மிடிப்பூண்டி. ஸோ சென்னை கோயம்பேட்டில் இறங்கிட்டு கும்மிடிப்பூண்டி போகிறோம். பஸ்ஸை பிடிச்சி, அதான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அங்கே போயிட்டு, ஸோ அங்கேருந்து நுங்கம்பாக்கம் என்னுடைய ஆஃபீஸ். ஓகே, அங்கே தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன். ஸோ அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு சேலரி பார்த்தோன்னா 6000 rupees. நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு என்னுடைய 500 rupees அதுவும் பார்த்தோன்னா நான் வெளியில் தான் வாங்கிட்டு வரேன். ஏன்னா நான் சென்னைக்கு போகிறேன்னொடனே என்னுடைய பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா, என்னுடைய அம்மா பார்த்தோன்னா, சென்னை ஒரு பெரிய ஊர், அது பெரிய சிட்டி, அங்கே நிறைய அப்போல்லாம் நியூஸில் பார்த்தோன்னா நிறைய ரவுடிசம் இப்படிலாம் இருக்கும். அங்கே போய்ட்டு எப்படி நீ மேனேஜ் பண்ண முடியுமா, சர்வே பண்ண முடியுமா, பயந்தாங்க. ஸோ நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிவிட்டு, இல்லை நான் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு, ஸோ வீட்டில் பார்த்தோன்னா அவங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்புறது கூட பணம் கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தோன்னா நான் ஒரு இடத்துல ஒரு 500 rupees வாங்கிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். 500 rupeesலாம் சென்னைக்கு வந்தேன். ஸோ ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு 2 to 3 days தங்கினேன். அதுக்கப்புறம் அங்கே தங்குறது எனக்கு ஃப்ரெண்டு வீடாக இருக்கிறதுனால ஒரு வீட்டில் போய்ட்டு நம்ம தெரியாதவங்க போய் தங்குறது அவங்களுக்கும் நல்லா இருக்கா, பேசிக்காக அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது நமக்கு. ஸோ அதனால் பார்த்தோன்னா நான் ஜாயின் பண்ண கம்பெனிலே என்னுடைய கொலீக்ஸ் மூலிமா டி நகரில் மேன்ஷனில் போய் ஸ்டே பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டே பண்ணி, ஸோ அங்கேயும் பார்த்தோன்னா நிறைய பீப்புள் ஒரு மேன்ஷனில் பார்த்தோன்னா, அப்போ மேன்ஷனோட லைஃப் பார்த்தோன்னா ஒரு ரூமில் 10 ரூமில் பார்த்தோன்னா 10 பேர் இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். அதுவும் பார்த்தோன்னா ஒரு வில்லேஜில் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தோன்னா வேறு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வேறு ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணுறேன். ஸோ டெய்லி பார்த்தோன்னா அப்போ வேளச்சேரியில் ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணுறேன்.
ஸோ ஸ்டே பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் நடந்து அந்த வேளச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கு வரணும். அங்கேருந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும். ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து திரும்ப நுங்கம்பாக்கம் வரணும். நுங்கம்பாக்கத்துலேருந்து திரும்ப வந்து போனால் ஆஃபீஸ் நடந்து வரணும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து ட்ரெயின் ஏறி ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் கூட தெரியாது சென்னையில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக சேல்ஸ் எனக்கு நல்லா வருதுன்னு எனக்கு அப்போ தான் என்னுடைய என்ன திறமைன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. நல்லா பேச வருது, நல்லா ஒரு சேல்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணாங்க அந்த கம்பெனியில். அது நான் எலிஜிபிள் ஆகினேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஊருக்கு போகும்போது எனக்கு இன்னும் மைண்ட் வந்து ப்ராடாக யோசிக்க ஆரம்பிக்குது. உலகம் இவ்வளோ பெருசாக சாதிக்கலாம் இன்னும். ஸோ நாம் ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருக்கோம் அப்படின்றது ஒரு ப்ராடான மைண்ட் எனக்கு அப்போ தான் உருவாகுது. ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகும்போது அப்போ தான் பாஸ்போர்ட் போய் அதை அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா சாஸ்திரி பவன் நுங்கம்பாக்கம் மட்டும்தான். ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்தோன்னா 4:30க்கு அங்கே ஒரு பெரிய கியூவே நிற்கும். ஸோ அங்கே போய் அந்த டக்கலில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் கொடுத்து ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறோன்னு நான் தான், ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நான் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் போவோம் வீட்டுக்கு. ஸோ அப்போல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வராதா அப்படின்னா அவங்களுக்கு போலீஸ்லாம் வரும்போது அவங்களுக்கே ஒரு பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போயிட்டு வரும்போது இன்னும் எனக்கு பெருசாக அந்த உலகத்தை பற்றின பார்வை வந்து பார்த்தோன்னா பெருசாக இருந்தது. பெரிய பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ நான் ஒர்க் பண்ண கம்பெனி அந்த மாதிரி தான் ஒரு சுமால் கம்பெனியாக வந்து பெரிய கம்பெனியாக எனக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்னுடைய லைஃப் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எகைன் வந்து பார்த்தோன்னா இங்கே அடாப்ட் ஆகிடுச்சு. ஒரு கம்ஃபர்டபுள் ஸோன் வந்துச்சு. ஒர்க் பண்ணுறோம், சம்பளம் வருது. திரும்ப வந்து பார்த்தோன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணணும், பெருசாக சாதிக்கின்ற வெறி மனசுக்குள்ளே தூண்டிகிட்டே இருக்குது. எதனா பண்ணணும். இது இந்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடு வாங்க முடியாது, செட்டில் ஆக முடியாது இந்த சம்பளத்தை வச்சு அப்படின்னும்போது திரும்பவும் வந்து பார்த்தோன்னா அந்த தேடக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணுன்ற தேடுதல் ஆரம்பிக்குது. ஸோ அந்த கம்ஃபர்டபுளாக என்னால் இருக்க முடியல. ஸோ எகைன் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்க்குறோம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு நல்லா விற்க தெரியும். ஸோ நமக்கு நல்லா சேல்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் அண்ணா நகரில் ஃபஸ்ட்டு என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்கும்போது இந்த ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்குது. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆடி காரில் வந்து இறங்குறாரு. ஒரு 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. ஸோ அதை விற்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு அயன் கடைக்காரர். ஸோ அவருக்கு வந்து அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு 3 crore ட்ரான்சாக்ஷன் நடக்குது. அங்கே ஒரு பெரிய இன்கமும் வந்து பார்த்தோன்னா அவருக்கு கிடைக்குது. பட் ஆனால் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் விற்கிறதுக்கு ஒரு 10,000 rupees விற்கிறதுக்கு பயங்கர டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், பயங்கர ப்ரொஃபஷனலாக பேசணும். பட் ஆனால் ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இண்டஸ்ட்ரி. இதை வந்து செல் பண்ணுறதுக்கு பட் ஆனால் ஆர்கனைஸ்டாக இல்லையே, சிஸ்டமேட்டிக்காக இல்லையே. அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்னு தெரிஞ்சு கூட நம்ம பேச தெரியாமல் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது அப்போ எனக்கு தாட் கிரியேட் ஆகுது. ஸோ ரியல் எஸ்டேட்டை வந்து சிஸ்டமேட்டிக்காகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் கொண்டுட்டு போகணும் அப்படின்றது தான் அப்போ எனக்கு தாட். ஸோ இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா லேண்ட்லார்டு ஒருத்தர் இருப்பார், விற்கிறவர் ஒருத்தர் இருப்பார், வாங்குகிற ஒருத்தர் இருப்பார். இந்த 3 டிரான்சாக்ஷன். ஸோ இந்த 3 பேரையும் இன்டகிரேட் பண்ணி 3 பேரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஜாப்பாக நான் எடுத்துக்கிறேன். லேண்ட்லார்டையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். ஸோ லேண்ட்லார்ட் இருப்பாங்க, ப்ளஸ் பில்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பில்டிங் கட்ட தெரியும், பட் ஆனால் அவங்களுக்கு விற்க தெரியாது. ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா விற்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. எனக்கு அந்த இடத்துல விற்றா எனக்கு அமௌண்ட் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட்லேயே அந்த சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. ஸோ அதுவும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ்க்கும் இது கரெக்டான ப்ராப்பர்ட்டியா, ஸோ இவங்க சொல்கிறத நம்பி வாங்கலாமா, ஸோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ தான் அதை டிசைட் பண்ணேன், இந்த 3 செக்மெண்ட்டையும் நாம் எடுத்து பண்ணணும். லேண்ட்லார்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற சேல்ஸ் பர்சனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், ப்ளஸ் கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் அந்த ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்றைக்கி வந்து காட்ஸ் கிரேஸ் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி சென்னையில் கிட்டத்தட்ட 8,000 ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு எல்லா கஸ்டமரும் பார்த்தோன்னா நல்லா ஹாப்பியாக நம்ம சர்வீஸ் பண்ணிருக்கோம். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயும் வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக இருக்காங்க. நம்மக்கிட்ட டீல் பண்ணுற எல்லா லேண்ட்லார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுடைய டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் பார்த்து நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தோன்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு அப்போயே அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. அதனால தான்
ஸோ இந்த பிஸ்னஸ் செலக்ட் பண்ணோம். அப்போ வந்து 2-3 பிஸ்னஸ் நான் பிளான் பண்ணேன். ஸோ ஒன்று ரியல் எஸ்டேட், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அந்த வாட்டர் கேன்லாம் அப்போ தான் நிறைய வந்தது. ஸோ அந்த பிஸ்னஸ் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா இப்படின்னு திங்க் பண்ணும் பொழுது தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஓகே ரியல் எஸ்டேட். அப்போ நான் ரியல் எஸ்டேட்டை சூஸ் பண்ணும்போது என்ன எல்லாருமே சொல்கிறேன், ரியல் எஸ்டேட் வேண்டாம், அது வந்து எவ்ரிடே பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் எடுத்தால் நிறைய நியூஸ் வருது, தப்பு தப்பாக வருது. ஸோ அதில் போனால் உனக்கு பொண்ணு கூட தரமாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ண வேண்டாம்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நான் ரியல் எஸ்டேட்டை தான் சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ரியல் எஸ்டேட்டை சூஸ் பண்ணி இந்த ஃபீல்டில் வந்தேன். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் நான் பண்ணுறது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். பட் ஆனால் ரியல் எஸ்டேட் என்னுடைய பார்வையில் ஒரு லாங் டென்யூரில் இதை வந்து ஒரு கஸ்டமர், விற்கிறவர் ப்ளஸ் லேண்ட்லார்டு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எனக்கு ஒரு கன்வின்சிங்காக இருந்தது. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்தா ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இந்த பிஸ்னஸை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசுகிறத பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாருமே பண்ண விருப்பப்பட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிஸ்னஸை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ செலக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஆரம்பிச்சிருந்தே காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா அது தட் இஸ் என்னுடைய லைஃப்பில் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு ரைட் டிசிஷன்னா ஸோ இந்த பிஸ்னஸை இப்படி அந்த டைமில் சூஸ் பண்ணது. அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இருக்க முடியுது. ஓகே, ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணி ஸோ காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில்லும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன தாட் ப்ராசஸில் ஆரம்பிச்சோமோ அந்த தாட் ப்ராசஸில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் என்னை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாதோ ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இன்றைக்கி இதே பிஸ்னஸில் தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய சக்ஸஸை பார்த்துட்டு ஸோ இதே பிஸ்னஸில் எல்லாருமே இன்றைக்கி இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு வந்தவங்களே பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள் இருப்பான்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்னுடைய சக்ஸஸை பார்த்துட்டு வந்தவங்களே ஒரு 1000 பீப்புள் இருப்பாங்க, ஒரு நான் மினிமமாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசுலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஓகே படிப்படியாக அந்த பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பித்து இப்படி தான் நான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணது. பட் ஆனால் என்னுடைய ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பைக் கிடையாது, எங்கே போகணுன்னு சென்னையில் ஒரு லொக்கேஷன் தெரியாது. ஓகே, பஸ் பாஸ் எடுத்துப்போம். ஸோ கோடம்பாக்கத்துலேயே 3 ஸ்டாப் இருக்கும். இந்த ஸ்டாப்பில் இறங்கினா அடுத்த ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் போகணும் கேட்டு. ஸோ இப்போலாம் கூகுள் மேப் இருக்குது, அப்போ கூகுள் மேப்பும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஓகே. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் சாப்பிட்னா கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஜூஸ் வாங்கி குடிக்கணுன்னா கூட ரொம்ப ரொம்ப ஏங்குவோம். ஓகே, ஏன்னா அது ஒரு சேலரினாவே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ரன் ஆகணும். ஓகே, 6000 ருபீஸ் சேலரி வேணால் அந்த பட்ஜெட் ரூம் ரெண்ட்டு, வீட்டுக்கு அனுப்பணும், ப்ளஸ் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே ஓடும். ஸோ எல்லாமே ஒரு கால்குலேஷன் பேஸ்லேயே பண்ணிருப்போம். ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னா ப்ரைஸ் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கும்போது பழசை பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்க யங்ஸ்டரும் வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக பார்த்தோன்னா இந்த உலகத்தில் வந்து யார் வேணால் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த கஷ்டப்பட்டு வர சக்ஸஸ் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஓகே, அப்பா சம்பாரிச்சு வச்சார், ஓகே எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. நம்மளாக சொந்த காலில் நின்று நம்மளாக கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கிறது தான் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸோ பேக்ரவுண்ட் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு கிடையவே கிடையாது. உங்களுடைய தாட் ப்ராசஸ் கிளியராக இருக்கணும். அதில் வந்து உங்களுடைய பிளான் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நீங்கள் மைண்டில் வந்து நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு திட்டங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். நல்லா ஃபாஸ்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாஸ்ட்டிவாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணி நாம் வந்து போயிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ன்றதுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கரண்ட்லி வந்து பார்த்தோன்னா ஒரு 15 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா செக்மெண்ட்லேயும் ஓகே. ஸோ ஒரு 5000 ருபீஸ் மந்த்லி இஎம்ஐலேருந்து ஓகே ஸோ அப் டு 1 crore வரலையும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ எல்லா செக்மெண்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இது நான் கடந்து வந்த என்னுடைய லைஃப் அதை எல்லாருக்குமே இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய எண்ணம் பெருசாக இருக்கணும், அதுக்கான உழைப்பும் பெருசாக இருக்கணும், அதுக்கான தொடர்ச்சியான உழைப்பு இருக்கணும். ஏன்னா உழைப்புன்றது ஒரு நாள் போட்டால் அந்த சக்ஸஸ் வராது. தொடர்ச்சியான உழைப்பு இருந்தால் தான் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கம்பெனி நேம் நாங்கள் ஐஃபைனா இன்டெகிரிட்டி, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், இன்ஃபைனைட், இன்வெஸ்ட்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் ஐஃபையோட தாரக மந்திரம். ஓகே, ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளோட டேக்லைன் வந்து பார்த்தோன்னா திங்க் ஐ அச்சீவ் ஐ. ஸோ உள்ளுவதெல்லாம் உயருள்ளல். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக நம்ம திங்க் பண்ணால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும் 100%. ஸோ
உங்களுடைய லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக திங்க் பண்ணுங்கள், அதுக்காக பெருசாக உழைங்க, தொடர்ச்சியாக உழைங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய லெவலில் நீங்கள் எல்லாருமே ஜெயிக்க முடியும். தேங்க்யூ வெரி மச்.